12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.6 ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம். y² - 2xy பெருக்கல் dx சமம் x² - 2xy பெருக்கல் dy என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. சமன்பாட்டு dx/dy அல்லது dy/dxங்கிற அமைப்புக்கு மாற்றி அமைக்கலாம். சமன்பாடானது y² - 2xy பெருக்கல் dx ஈக்குவல் டு x² - 2xy பெருக்கல் dy. இதில் dx dy இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா dx/dy x² - 2xy பை பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்பு வலதுபுறம் போயிடுச்சுன்னா y² - 2xy. dx/dyன்னு இருக்கிறதுனால நம்ம இங்க என்ன செய்யலாம்னா x ஈக்குவல் டு vyன்னு நம்ம இங்க எடுக்கிறோம். இது சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். x ஈக்குவல் டு vy என்க xன்னு இருக்கிறனால y பொறுத்து வகைப்படுத்துறோம். dx/dy ஈக்குவல் டு y v பெருக்கல் y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 + y இன்ட்டு v வகைப்படுத்தும் பொழுது dv/dx. dx/dy ஆனது எதற்கு சமமாக அமைகிறதுனா v + y இன்ட்டு dv/dx. இடதுபுற மதிப்பில் v + y இன்ட்டு dv/dxன்னு பிரதியிடலாம். சமன்பாடு 1 கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். dx/dy வலதுபுற மதிப்பில் x/yங்கிற வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம vன்னு பிரதியிடலாம். தொகுதியில் என்ன செய்யலாம்னா ஒரு y² பெருக்கி வகுக்கலாம். பெருக்கக்கூடியதை வெளியிலையும் வகுக்கக்கூடியதை உள்ளாரையும் வைக்கும் பொழுது x²/y². அடுத்த உறுப்பை y² வகுக்கும் பொழுது y கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x/y மட்டும் அமையும். பை பகுதி உறுப்புகளில் ஒரு y² பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 - 2 y² இல்லை. அப்போ ஒரு y வேணும், y பெருக்கி வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது 2x y² by பெருக்கி வகுக்கும் பொழுது y² பெருக்கி வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது y கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x/y என அமையும். இதில் y² கேன்சல் ஆகும் பொழுது x²/y² - 2x/y பை பகுதி மதிப்பு 1 - 2x/y என அமைகிறது. இடதுபுற மதிப்பு dx/dyக்கு பதிலாக என்ன பிரதியிடலாம் அப்படின்னா சமன்பாட்டில் y பொறுத்து தான் வகைப்படுத்துகிறோம். அப்போ dv/dy இடதுபுற மதிப்பு v + y இன்ட்டு dy/dy ஈக்குவல் டு வலதுபுற மதிப்புக்கு x²/y²ன்னு எழுதியிருக்கிறோம். அதுக்கு பதிலாக v², x/yக்கு பதிலாக 2v பை பகுதி மதிப்பில் 1 - x/yக்கு பதிலாக 2v என பிரதியிடுகிறோம். y மற்றும் v உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து எழுதும் பொழுது y இன்ட்டு dv/dy சமம் v² - 2v பை 1 - 2v + v வலதுபுறம் போகிறப்ப -v என அமையும். y இன்ட்டு dv/dy சமம் v² - 2v கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது -v இன்ட்டு 1 - 2v பை எது பொதுவாக அமையும்னா 1 - 2v என்பது பொதுவாக அமையும். y இன்ட்டு dv/dy சமம் v² - 2v -v பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது -v - ப்ளஸ் v பெருக்கல் v எனும் பொழுது v² பை பகுதி மதிப்பு 1 - 2v ஆகும். இதனுடைய சுருக்கம் y இன்ட்டு dv/dy சமம் v² + 2v² எனும் பொழுது 3v² -3v பை 1 - 2v ஆகும். தொகுதி உறுப்புகள்லையும் பகுதி உறுப்புகள்லையும் v உறுப்புகள் தனியாகவும் y உறுப்புகள் தனியாகவும் வைக்கும் பொழுது இடதுபுறம் v கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 1 - 2v தொகுதியிலையும் 3v² - 3v என்பது கீழே பகுதியிலையும் வந்துடும் இன்ட்டு dv. y/dv வலதுபுறம் போறப்ப dy/yன்னு எழுதி இடதுபுறத்தில் தொகுதி உறுப்புகள் ரெண்டுலையும் 3ங்கிறது பொதுவாக அமைந்துள்ளதால் 3 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1/3 பெருக்கல் இன்டகிரல் 1 - 2v பை v² - v இன்ட்டு dv என அமைகிறது. இன்டகிரல் dy/y அப்படியே எழுதிடுறோம். v²ன் வகையீடு 2v, vயின் வகையீடு 1. இது தொகுதியில் இருக்கு. ஆனால் குறிகள் மாறி இருக்கிறதுனால ஒரு மைனஸால பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1 - 2v அப்படியே எழுதிட்டு v² - v எவ்வாறு மாற்றி அமைக்கலாம்னா v - v² என மாற்றி அமைக்க வேண்டும். இன்டகிரல் dy/y ஆகும். இப்போ இங்கே -1/3 பகுதியின் வகையீடு தொகுதியில் இருக்கிறதுனால இதை எவ்வாறு நம்ம எழுதலாம் log ஆஃப் v - v² என எழுதலாம். சமம் log y ப்ளஸ் log c ஆகும். log ஆஃப் vக்கு பதிலாக x/y என பிரதியிடும் பொழுது மதிப்பு x/y - x²/y². log y + log c என்பதற்கு பதிலாக log m + log n எனும் பொழுது log ஆஃப் mn பெருக்கல் விதியை பயன்படுத்துகிறோம். log ஆஃப் ycன்னு எழுதிடலாம். log ஆஃப் yc -1/3 வலதுபுறம் கொண்டு போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். அப்போ log ஆஃப் x/y
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் என்பது எதற்கு சமம்னா -3 வகுத்தல்ல உள்ளது பெருக்கல்ல போயிடும். -3 இன்டூ லாக் ஆஃப் சி ஒய்ன்னு எழுதலாம். -3 அடுக்கு விதியை பயன்படுத்தும் பொழுது அடுக்குக்கு கொண்டு போயிட்டோம்னா லாக் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் சமம் லாக் ஆஃப் சி ஒய் ஹோல் பவர் -3. மடக்கையை கேன்சல் பண்ண இருபுறமும் அடுக்கு குறிக்கு உயர்த்தினா அடுக்கு குறிக்கு எக்ஸ்பனன்ஷியலுக்கு உயர்த்தும் பொழுது லாகு கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் பை ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் சமம் சி ஒய் ஹோல் பவர் -3 என அமைகிறது. புற மதிப்புக்கு மீசியமா ஒய்க்கு ஒய் ஸ்கொயருக்கு எடுத்துட்டோம்னா ஒய் ஸ்கொயர் என அமையும். எனவே பை ஒய் ஸ்கொயர்னு எழுதிட்டு முதல் உறுப்பு ஒய்யை என்ன செய்யலாம் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் வேணுங்கிறதுனால ஒரு ஒய்யால நம்ம பெருக்கலாம் தொகுதி மற்றும் பகுதிக்கு. அப்போ எக்ஸ் ஒய் மைனஸ் அடுத்த உறுப்புல எக்ஸ் ஸ்கொயர் சமம் சி பவர் -3 ஒய் பவர் -3 என அமையும். சி பவர் -3னாலும் மாறிலிதான் சி அப்படி எழுதிட்டு ஒய் பவர் -3 என்பதை கீழே பகுதிக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒய் பவர் +3ன்னு எழுதலாம். ஒரு ஒய் நமக்கு இதில் கேன்சல் ஆகிடும். ஒரு ஒய் ஸ்கொயரு ஒய் கியூப்லேயே 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதம் அமையக்கூடியது எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சமம் சி பை ஒய். ஒய்யை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் பெருக்கல் ஒய் எனும் பொழுது எக்ஸ் ஒய் கியூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் சமம் சி என்பது தேவையான சமன்பாடு ஆகும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வானது எக்ஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் சமம் சி ஆகும். தேங்க்யூ.